இறைவனை தனியாக வச்சு மனிதன் வணங்கி அந்த உயர்வான எண்ணத்தின் மூலமாக பல நன்மைகளை அடையலாம் என்பதை இறை வணக்கம் கண்டுபிடிச்சாங்க. அப்போ முதல்ல வேதாந்த தீரியில பஞ்சபூதங்களை கண்டுபிடிச்சாங்க. அதன் மூலமாக பஞ்சபூதத்துக்கு அடிப்படையாக சிவம், அதாவது பூரணத்தை, பிரம்மத்தை கண்டுபிடிச்சாங்க. அது அந்த விளக்கம்தான் வேதமாக மாறியது. வேதம் என்றாலே பஞ்சபூதங்களையும் அதனால் உற்பத்தியான எல்லா பொருட்களையும் அது ஒன்றோடு உள்ள தொடர்புகளையும் விளக்கி அதற்கு முடிவான பொருளாகவும் மூலமான பொருளாகவும் இறைவன் இருக்கிறான் என்பது காட்டுவதுதான் வேதம். அப்ப இயற்கையை உள்ளபாறு உணர்த்தியது வேதம். அத சாதாரண மக்களுக்கு, புரியாத மக்களுக்கு இன்னும் புரிய வைக்கிறதுக்கு ஊமை காட்டி கதைகள் சொல்லி வந்தபோது அதை உபனிஷத்துக்கள் சொன்னாங்க. இந்த வேதமோ உபனிஷத்துக்குள்ளோ இது வரைக்கும் இன்னமும் கூட அந்த இறைநிலைய சரியாக மனிதன் புரிஞ்சுக்க வைக்க முடியல. காரணம், அது விஞ்ஞானத்தை கடந்து போய் அந்த அறிவோட அங்க போகணும். அந்த விஞ்ஞான நுட்பங்களை அறியறதுக்கு அந்த காலத்துல வசதி இல்லை. அதனால அது வார்த்தைகளால விளக்கவுமே காட்ட முடியாத போச்சு. இப்ப விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு, நமக்கு பல சாதனங்கள் உள்ளன அதை உணர்த்துவதற்கு. இரண்டாவது, இந்த வேதாந்தம் பிற்காலத்துல அனுபவபூர்வமாக கொண்டு வந்த போதுதான் சித்தாந்தம். அதுல என்ன பண்ணாங்க, அறிவே கடவுளாக தெய்வமாக இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்கு மனதை ஒடுக்கி அறிவாக்கி அறிவை உணர்ந்து இறைவனாக காணக்கூடிய காட்சி அது. அது தவத்தின் மூலமாக அதைத்தான் தொண்டல் யோகம் என்று நமது தமிழ்நாட்டில் உள்ள மகான்கள் சித்தர்கள் கண்டுபிடித்த ஒரு வித்தை. அது வேதம் என்று சொன்னாலே 5 பூதங்களுக்கு அதனுடைய வர்ணனை. இங்க சித்தம் என்று சொன்னா உயிர், உயிருக்கு மூலமாக சிவனை அறிந்த காட்சி தான் சித்தாந்தம். சித்தத்துக்கு அந்தமாக சிவனை காணக்கூடிய காட்சி. அங்க வேதத்துக்கு முடிவாக சிவனை காணக்கூடிய காட்சி வேதாந்தம். இந்த பயிற்சி முறையில சிவனையும் அறியலாம், அறிவையும் அறியலாம் என்ற போது மனிதனுடைய உயர்வை உணர்ந்தாங்க. மனிதனுடைய உயர்வை உணரலன்னா மனிதனுக்கு மனிதன் நன்மையே செய்ய முடியாது, தீமை செய்வதை தடுக்க முடியாது. அதுதான் சித்தர்களுடைய பரம்பரை. யாருக்குமே தீங்கு செய்யக்கூடாது, அது ஒழுக்கம். ஏற்கனவே துன்பப்படக்கூடியவர்களை அந்த துன்பத்திலிருந்து மீட்கணும், அது ஈகை என்று சொல்லி அந்த ஈகையும் ஒழுக்கத்தையும் வச்சு அற உணர்வை கொண்டு வந்தாங்க. அதுல மையத்துல கடமையும் வச்சாங்க. நாம் இந்த உலகத்துல இருந்து எத்தனையோ பேரண்டிருந்து பொருட்களை வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். அவர்களுக்கு நம்மாலான உதவி செய்து எப்போதுமே சமுதாய வளம் பெருகணும் என்ற போது அதை செய்தாங்க. அப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய வரிசையில இறைநிலையை சரியாக ஒரு ஓமை கொடுத்து விளக்கிட முடியாது. எந்த ஓமை கொடுத்தாலும் மாறுபடும். இப்போ உதாரணமா என்னுடைய தந்தையாரை பற்றி நான் ஓமை கூடுறேன். அவரு 5 அடி இருப்பாரு, இந்த மாதிரி சவுப்பா இருப்பாரு, மூக்கு இப்படி இருக்கும், காது இப்படி இருக்கும், இத்தனை வயசுன்னுட்டு நான் சொல்றேன். ஒரு 10-20 பேரு நிபுணர்களான அதாவது ஓவியர்கள் என்னுடைய சொல்ல கேட்டு எழுத ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. யாராயும் எழுதுறது, நான் எந்த என்னுடைய தந்தையை பற்றி சொன்னனோ அதே உருவத்தை கொடுக்க முடியுமோ? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில தான் எழுதுவாங்க, ஒண்ணு கூட முடியாது. ஆனா ஒரு தடவை நேரடியாக பார்த்துட்டா எல்லாரும் சரியா எழுதுவாங்க. அதுபோல இந்த இறைநிலைத்தவம் இறைவனோடு
முதல்ல அறிவை உணர்ந்து கொள்றோம், அறிவே இறைவனாக இருக்கக்கூடிய காட்சியும் காண்றோம். அந்த நிலையிலே இருந்து தவம் செய்கிற போது இந்த பேரியக்க மண்டலம் முழுமையும் இறைவனுடைய திருவுருவமாகவே எடுத்துக்கொள்றோம். அதுல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு செல்கள் மாதிரி சிறு சிறு துளிகளாக இருக்கிறதையும் உணரும். அந்த உணர்விலேயே செய்யக்கூடிய தவறுல எல்லாவற்றையும் உண்டாக்கி கொண்டு அந்த மனவீதியில எல்லா பொருட்களோடோ செயல்களோடு இணைந்து செய்யக்கூடிய தவம் தான் இது. அதுக்கு நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, இறைவன் நிலை எந்த இடத்துல எப்படி சொல்லி இருந்தாலும் இந்த காது கண்ணு மூக்கு வச்ச உருவங்களெல்லாம் விட்டுடுங்க. இறைவன் எங்குமே இருக்கிறான், எல்லா இடத்திலையும் பரவி இருக்கான், அணுக்குள்ளவும் இருக்கான், அண்டத்திலையும் இருக்கான், உயிர்களுக்கு உள்ளாக இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அது எப்படி இருந்தால் அப்படி இருக்க முடியும் என்றதை மனசுல எண்ணி பாருங்க. அப்படி எல்லாம் வல்ல இறைவன் என்பது சுத்த வெளிதான். அதை மறக்க வேண்டாம், முதல்ல மனதில் வச்சுங்க. அதுக்கு தூய வெளி என்று சொல்லலாம், இறை வெளி என்று சொல்லலாம். ஆனா அது ஒன்றுமில்லைன்னு நினைக்க கூடாது. அதுதான் எல்லாவற்றையும் விட ஆற்றலுடையது. அதனால ஆல்மைட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, எல்லாம் வல்ல முழுமுதற்பொருள் என்று சொல்லுவாங்க தமிழ்ல. ஏனென்ற இந்த உலகம் எவ்வளவு உடையது, சூரியனோட சேர்த்து பார்த்தா எவ்வளவு இருக்கும், அதுபோல எத்தனை கோயில்கள் வானத்துல பார்க்கிறோம், அவ்வளவு ஒண்ணு எவ்வளவு இருக்கும்னு பார்த்துங்க. அவ்வளவையும் சேர்ந்து லேசா மிதக்க விட்டுக்கொண்டு தனக்குள்ளாக எல்லாமே உருண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த சுத்த வெளியில தான் என்று சொன்னா, அந்த சுத்த வெளி ஒன்றுமில்லாத பொருளா கவனிச்சுப்பார். அது எல்லாம் வல்லமையுடையது ஆகியனால எவ்வளவு வல்லமையுடைய பொருளையும் நடக்க விட்டு இதுவே அட்டாச்சு. அது எல்லாம் வல்ல முழுமுத பொருள், எல்லாம் வல்லவன் இறைவன் சொல்றது இதனாலதான். அதோட இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இடங்கள் எந்தெந்த இடத்துல மனதை செலுத்தி பார்க்க முடியும் அவங்க எல்லாம் பாருங்க. சுத்த வெளி புக முடியாத, சுத்த வெளி இல்லாத இடம் இருக்க முடியுமா? அப்போ எல்லா இடத்திலையும் ஊடுருவி நிறைப்பது எது என்றால் அதுதான் சுத்த வெளிதான். அது இல்லாத இடமே காண முடியாது, உண்டாது. அப்போ ஆல்மைட்டி எல்லாம் வல்லது சுத்தவெளி என்பதற்கும் எங்கும் ஊடுருவி நிறைந்தது தான் அந்த தெய்வநிலை இறைநிலை என்பதற்கும் இந்த ரெண்டு அட்டாட்சி போதுமானது. அதுக்கு மேல நான் இன்னும் மேல பல அட்டாட்சிகளை கொடுக்குறேன். அப்புறம் அந்த சுத்த வெளி ஒன்றுமில்லைன்றதை விட அதுல ரெண்டு பொருட்கள், ரெண்டு கேரக்டர் தன்மைகள் அடங்கி உள்ளன. ஒன்று வேகம், இன்னொன்று விவேகம். வேகம் என்றது போர்ஸ், விவேகம் என்றது கான்சியஸ்னஸ். அப்போ அதுவே தனக்குள்ளாக இருந்த வேகத்துல அது ஒரு சிறு உருவத்துல சுற்று இயக்கமாக, வர்லிங் மோஷன் என்று சொல்லுவாங்க, சோல் இயக்கமாக அலையாக தோன்றியது. எப்படி கடல்ல அலையாக தோன்றிய போது அலை வேறு கடல் வேறு என்று சொல்ல முடியாது, அதுபோல அந்த சுத்த வெளியாக உள்ள இறைவன் ஒரு சின்ன துண்டாக தன்னைத்தானே சோழ ஆரம்பிக்கிற போது அதுதான் விண் என்று, சக்தி என்றும், எனர்ஜி பார்ட்டிகள் என்ற ஆங்கிலத்திலையும் சொல்லக்கூடியதுதான். அதை சூக்கும பொருள் என்று சொல்லலாம், ஏன்னா கையில பிடிக்க முடியாது, இருக்குது. அப்போ கடல்ல அலை போல இந்த சுத்த வெளியில இருக்கக்கூடிய ஒரு நுண்ணிய அளவு இறை சக்தி ஆகாசம். இப்போ இறைவெளி ஒண்ணு, ஆகாசம் ஒண்ணுன்னு எடுத்துங்க. அது எங்கே பிறந்து எங்க இருக்குது? சுத்த வெளியிலே பிறந்து அங்கேயே போறதுனால அவனுடைய வெளியினுடைய அழுத்தம்
வேகமானது, அதை விட அழுத்தமும் கொடுக்கக்கூடிய சக்தியே இல்லை. அதனாலதான் சுற்றுப்புறத்துல எல்லாம் அழுத்திக்கிட்டு இருக்கிற போது தானே சுழல ஆரம்பிக்குது. இன்னும் சுழலுது, எப்பவும் சுழண்டு கொண்டே இருக்கும். அந்த பார்ட்டிகள் விண் என்பது எப்பொழுதும் சுழந்து கொண்டுதான் இருக்க முடியும். ஏன்? சுற்றிலும் உள்ள ஒரு அழுத்தம், இடைவிடாத அழுத்தம் அதை இயங்க செய்யுது. அப்ப அணு இயங்குறது யாரால? அணுனாலையா, அணுவை தாண்டி உள்ள இறைவனாலையா? கவனிச்சு பாருங்க. இறைவனாலதான் அணு இயங்குகிறது. அந்த இயக்கத்தின் வேகத்துல இன்னொரு அலை, அந்த அலைதான் ஒவ்வொரு அணுவையும் தள்ளி நிறுத்துது. அதனால ஆகாசம் இந்த அலையும் இருப்பு நிலையும் சேர்ற போது சுத்த வெளியதான் இருப்பு நிலைன்னு சொல்றோம். மெய்யன்னு சொல்லுவாங்க. மெய்யன்னு அசையாதது. அப்ப அதுவே அசைற போது உயிர். மெய் அசைந்தா உயிர். இதான் இலக்கணம். ஆக அந்த உயிர் என்பது சக்தி, விண்ணு, ஆகாசம், சூக்குமம், என்ன பேர் ஒண்ணு சொல்லலாம். ரெண்டு மனதில் வச்சுங்க. ஒண்ணு தூய வழி, இரண்டாவது சக்தி. மின்பொருள் வில். அதுல இருந்து வரக்கூடியது சுழண்டு கொண்டே இருப்பதனால அந்த சுழற்சியினால எது அழுத்தி கொண்டிருக்கிறது? இறைவழி. அதுல மோதுது இல்லையா? அந்த மோதல்ல இன்னொரு அலை உற்பத்தி ஆகுது. அந்த அலை சேர்ந்துதான் சுத்த வெளியில காந்தம்னு சொல்றோம். அது பிரபஞ்சம் முழுவதும். அதே போல நம்ம உடலுக்குள்ளாகவும், நம்ம உடலுக்குள்ளாக சுத்த வெளி இருக்குது. அந்த உயிர் ஓட்டத்துல அந்த உயிர் என்ற விண் சுழற்சி கொண்டே இருப்பதனால அதிலிருந்து வரக்கூடிய அலை சுத்த வெளியோட சேர்ந்து காந்தமாகுது. இங்க இருக்கக்கூடிய காந்தம் ஜீவ காந்தம், அங்க இருக்கக்கூடிய காந்தம் வான் காந்தம். ரெண்டு ஒண்ணுதான். ஆனாலும் இது எல்லை கட்டி தனி இயக்கமாக நடந்து வரும். இப்போ 4 முக்கிய பொருள் மனதில் வச்சுங்க. தூய வெளி ஒண்ணு, அப்புறம் சக்தி விண் என்பது 2, அதுதான் சுழல் அலை. அதிலிருந்து வரக்கூடியது விரிவு அலை என்றது 3. அந்த விரிவு அலையும் தூய வெளியை சேர்ந்த ஒரு கூட்டு தான் வான்காந்தம். 4 புரிஞ்சுக்கிட்டா போதும். பிரபஞ்சமே அவ்வளவுதான், அதுக்கு மேல இல்லவே இல்லை. அப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் முழுவதும் வான்காந்தம் தான் நிரம்பி இருக்கு. பிரபஞ்சத்துக்கு அப்பால இந்த கோள்கள் எல்லாம் உலகிற இடத்துக்கு பின்னால அப்பால எல்லா இடங்களுக்கும் அப்பால இருக்கிறது தான் சுத்த தூய வெளி. தூய வெளியாகவே இருக்குது. இன்னும் அது எவ்வளவு இருக்குது, எவ்வளவு இது வரைக்கும் இயங்குதுன்றது யாராலையும் கணக்கெடுக்க முடியாது. மாதிரி உள்ளதுதான் பிரம்மம், கடவுள், ஆதின்னு சொல்றோம். அப்ப ஆதி நிலை ஒண்ணு, இயக்க நிலை ஒண்ணு, அதாவது சக்தி. அதுல இருந்து வரக்கூடிய அலை விரிவு அலை 3, அதை சேர்ந்த காந்த சக்தி 4. எந்தெந்த இடத்துல காந்தம் அதிகமாக சேர்றோ அந்த இடத்துல திரிவு பெற்ற உடனே விரியணுமே. அந்த விரிகிற போது அழுத்தம், போர்ஸ் கொஞ்சம் உண்டாகும். அந்த அழுத்தமே 5 சக்தியாக மாறுது. அப்புறம் அழுத்தம், அந்த அழுத்தம் அதிகமாகிற போது ஒலி, சத்தம். அது அதிகமாகிற போது ஒலி அல்லது சூடு. அதுக்கு மேல சுவையும் மனமும் உண்டாகிற இடத்துல ரசாயனம். இவ்வளவுதான் பிரபஞ்சம். இப்ப பிரபஞ்சம் முழுவதும் நோக்கி பாருங்க. நான் சொன்னேன், அணு என்பது சக்தி என்பது சுழண்டு கொண்டே இருக்குது. அதை எப்படி நிரூபிப்பது என்ற எல்லா பொருளும் உலக பிரபஞ்சத்துல சுழண்டு கொண்டேதான் இருக்கின்றன. எந்த பொருளும் சுழற்சி இல்லாத இல்லை. நான் உட்கார்ந்து இருக்கேன் இல்ல சொல்றேன்னு நீங்க கேட்க முடியாது. நீங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய பூமி 25,000 மைல் வேகத்துல சுழலுது. அதை விட உங்களுடைய சுழல் வேகம் கொஞ்சம் கம்மி. அதனால அதோட சேர்ந்து சுத்துறீங்க.
அந்த சுழல் வேகத்தை விட மீறி போச்சுன்னு வச்சுங்க, ஏதாவது ஒரு அணுவுல நம்ம உடல்ல இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிடும். அதனால உடலை விட்டு கூட பிரிஞ்சிடும் அந்த அணு. அந்த மாதிரி தினந்தோறும் எத்தனை அணுக்கள் பிரிஞ்சு போயிட்டே இருக்கு. அப்போ சோழாத பொருளே இல்லை. சூரியன், சந்திர, பூமி, இன்னும் மற்ற எல்லாம். அப்ப எந்த பொருளும் சுழல்துன்னா அந்த பொருட்கள் எல்லாம் எதனால் ஆக்கப்பட்டது? ஒரு கேள்வி எழுப்பிக்கொள்ளும். எல்லாம் இந்த பரமாணு என்ற விண்ணாலதான், விண்ணின் கூட்டுதான் என்பது நல்லா தெரியும். அப்ப விண்ணிலே அந்த சுழற்சி இல்லையானால் அது சேர்ந்த கூட்டாக உள்ள எந்த பொருளும் சுத்தாது. ஆகையினால விண்ணிலேயே சுழல் வேகம் இருக்கிறது என்று தீர்மானம் பண்ணிக்கிறோம். அப்போ இறைவெளி ஒண்ணு, விண் என்பது சுழற்சி வேகம் 2, அதிலிருந்து வரக்கூடிய அலை 3. அந்த அலையும் நிலையாக உள்ள இறைநிலையை சேர்ற போது காந்தம். இந்த காந்தம் தன்மாற்றம் பெறும்போது அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம். ஆனா ஜீவன்கள்ல அதோட மனம் என்பது அந்த காந்த சக்தியினுடைய வளர்க்க நிலைதான். ஆக 6 நிகழ்ச்சிகள், விளைவுகள், 4 முக்கிய பொருட்கள்: இறைவழி, சக்தி, அதிலிருந்து வரக்கூடிய அலை, அந்த அலையின் நிலையை சேர்ந்தது காந்தம். இது 4 கோர் பிரின்சிபிள், முக்கிய பிரின்சிபிள். காந்த சக்தி எந்தெந்த இடத்துல ஆனா அது அழுத்தம் ஏற்படுதோ அந்த அழுத்தம் சமமாகிற ஒரு செயல்ல அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். ஜீவன்கள்ல மனம் எவ்வளவும் காந்த ஆற்றலால வரக்கூடியதான். இத முதல்ல வைத்துக்கொண்டு மொத்தமும் சேர்ந்து உணருவாரு. ஒரு பொருளை உணரணும்னு சொன்னா அந்த பொருளோட நம்ம அறிவு ஒன்றும், அறிவு ஒன்ற அறிவு என்பது நிலை. அந்த அறிவிலிருந்து அலையாக வரக்கூடியதான் மனம், அது காந்தம். அப்போ அப்படி ஒன்ற அதுலேயும் உள்ளது காந்த சக்தி தான் எந்த பொருளும். ஆனால் இதுக்கும் அதுக்கும் உள்ள உறவு காந்த சக்தியில 2 இருக்குது, தெரியும் இல்லையோ? ஒன்று இறைநிலை ஒண்ணு, அதனுடைய சக்தியினுடைய அலை ஒண்ணு. காந்தம் என்று எடுத்தாலே இறைவனும் இருக்கிறான், இறைவனுடைய ஆற்றலும் இருக்கிறது. இந்த 2 சேர்ந்ததுதான் காந்தம். அதனால இந்த 2 பொருள் எங்க இருக்குதோ அந்த இடத்துல இறைநிலையும் அதன் ஆற்றலாக சக்தியும் 2 சேர்ந்துதான் இருக்கு. அதனால்தான் பெரியவங்க சொன்னாங்க, இந்த பிரபஞ்சமே அர்த்தநாரி. ஆண் பெண் என்ற 2 எடுத்து சக்தியை சிவமும் எடுத்து 2 சேர்ந்ததுதான் பாதி பெண் பாதி ஆண் என்பதுதான் அர்த்தநாரி. அதுல 8-2 வேற ஒரு குறிப்பு கொடுத்தாங்க. அதாவது இறைவெளி எடுத்தீங்கன்னா அருவமானது, ஆனா அந்த அலையை எடுத்தீங்கன்னா உயிர், அதாவது அசைவு. அந்த அசைவுல அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம், மனம் இவையெல்லாம் வருது அல்லவா? அதனால இது உயிர் என்றும் அது அறிவு என்று எடுத்து அருவமானது அறிவு. உருவத்துக்கு உடையது உயிர், இது உ. உ என்ற 2ஐயும் சேர்த்து தமிழ்ல 8க்கு பதிலாக உபயோகப்படுத்தாங்க. 2ன்னு சொன்னாங்க. அதனால்தான் 8-2 இந்த இறைநிலையும் அதன் ஆற்றலும் சேர்ந்து இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்குது, உடல் இயங்கிக் கொண்டிருக்குது, எல்லா பொருளும் இயங்கிக் கொண்டிருக்குது. அதுதான் காந்தமாகவும் இருக்கிறது என்றதை தெரிந்து கொண்டா அவனுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை, எல்லா தத்துவங்களும் விளங்கிக் கொள்ளலாம் என்றது. 8-2 தெரிஞ்சாதான் எல்லாம் தெரியும் சொன்னாங்க. சாதாரணமா சொல்றாங்க 8-2 தெரியாத மூடருக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னு. அந்த 2 எழுத்து தெரிஞ்சுன்னா அதுவும் ஒண்ணுமே தெரியாதவங்கலாம் இன்னொருத்தரை போய் ஏமாட்டாங்க. 8-2 தெரியுமா உனக்கு, 8-2 தெரியுமான்னு. முதலாவது ஒன்று தெரியாது. இருந்தாலும் இப்போ காலம் வந்து விளக்க வேண்டிய காலம் வந்து நான் விளக்குறேன்.
அரூபமான இறைவெளி அறிவு, அதுவேதான் அறிவாக இருக்கிறது. அலையாக வந்த சக்தி, அந்த சக்தியினுடைய தொடர் இயக்கமெல்லாம் அது உயிர், அசைவு. இருப்பு அசைவு ரெண்டு தானே. அதனால அசைவெல்லாம் ஊ என்றும் இருப்பு என்று சொல்லி அருவும் உருவம் என்று கொடுத்து இந்த பேரியக்க மண்டல ரகசியத்தை விளக்கியிருக்காங்க. இப்போ நீங்க யாரு, பேரியக்க மண்டலம் யாருன்னு பாருங்க. எந்த பொருள் எடுத்தாலும் பரமாணுடைய கூட்டுதானே உடல். அப்படி எடுத்தா அந்த பரமாணு என்ற எனர்ஜி பார்ட்டிகள் சிவன் என்ற இருப்பு நிலையிலிருந்து சுழற்சியாக ஆனத்தானே. அப்ப அதுலயும் இறைவன் தான் இருக்கான், இறைவனே தான் அணுவாகவும் இருக்கான். அதுபோல அது ஒன்னோட ஒண்ணு கூடி இயங்குற போது இறைநிலை ஆகர்ஷண சக்தியாகவும் அதனுடைய சக்தி நிலை தள்ளும் சக்தியாகவும் இருக்குது பிரபஞ்சத்துல. பிரதிகிருஷ்ணம் ஆகர்ஷணம், கவர்ச்சி எழுச்சி, இதை தவிர வேற எந்த இயக்கமும் சொல்ல முடியாது. அதனால எந்த இடத்துல ஒரு கவர்ச்சி ஆற்றல் இருக்கிறதோ அந்த இடமெல்லாம், அந்த செயலெல்லாம் இறைவனுடைய செயல் நேரடியாக. அந்த கவர்ச்சியை தாங்கியோ அல்லது தள்ளியோ நிறுத்தி ஒரு இயக்கம் இருக்குத, அதையெல்லாம் இறைவனுடைய ஆற்றல். இறைவனுடைய இருப்பு நிலையனுடைய செயல் வேற, அதனுடைய இயக்க ஆற்றலுடைய செயல் வேற என்ற போது இருப்பு ஆற்றல் இதை நான் அங்க போடுறேன். நான் சொல்லுவேன், இந்த பேனா கீழே விழுந்தது கடவுள் செயல். இன்னொரு ஒரு பகுத்தறிவாளர் சொல்லுவாரு, இது முட்டாள்தனம், நீ விட்டே கீழே விழுந்தது, இது கடவுள் செயல்னு எப்படி சொல்லலாம்? அப்படி இல்லை. இந்த கிராவிடேஷன் ஈர்ப்பு சக்தி என்பது இந்த உலகம் முழுவதும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா மையத்துலதான் அந்த ஈர்ப்பு சக்தி இருக்குது. அதனால்தான் இப்ப நாம இங்க உட்கார்ந்துருக்கோம், நம்ம இழுத்து பிடிச்சிட்டு இருக்குது கீழ் நோக்கி. இந்த உலகம் 12 மணி நேரத்துக்கு பின்னால அந்த பக்கம் போகுதுன்னு வச்சுங்க, அப்ப நாம விழாத இருக்கிறோமே இல்லையா, அப்ப பார்த்தாலும் நம்ம மையம் நோக்கித்தான் இருக்குது. அந்த ஈர்ப்பு சக்தி எங்க எங்க இருக்குதோ அதெல்லாம் இறைவனுடைய செயல்னு வச்சுக்கணும். அதுல இருந்து எந்த எந்த பொருளை தள்ளும் சக்தியாகவும் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமாக மலர்ச்சி பெற்றோம் இருந்ததா, அதெல்லாம் உயிர் ஆற்றல் சக்தியினுடைய செயல். அப்படி பார்த்தீங்கன்னா இப்ப எந்த இடத்துல இறைவனை காண முடியாது. அதனால்தான் எந்த செயல் செய்தாலும் நாமும் காந்த சக்தியினுடைய கூட்டு காந்தம் தான், எந்த பொருளும் காந்தம் தான். அப்படி இருக்கிற போது காந்தத்தோட காந்தல் உரசும் போது அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் இவைகளெல்லாம் வருவதும் அதை இன்பமா துன்பமா அனுபவிப்பது மனம். அது 6வதாக உள்ளது. இதுதான் இந்த பிரபஞ்சம். இப்போ இந்த தவம் இப்ப நான் விளக்க போற தவத்துல இந்த இறை நிலைய, இந்த பிரபஞ்சமாகவே இறைவனுடைய உருவம்தான் இந்த பிரபஞ்சம் என்ற அளவுக்கு நாம் மனம் வரும். எப்பொழுது நினைச்சாலும் இந்த பேரியக்க மண்டலம் முழுவதிலும் இறைவனுடைய திருவுருவம் தான், அதுக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்குது. அவனுடைய ஆற்றலால ஈர்ப்பு சக்தியினாலையும் அவனுடைய தள்ளு சக்தியினாலையும் இது எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளவும், அடிக்கடி அதை தெரிந்து கொண்ட பிறகு அந்த இறை சக்தி அறிவாக என்னிடத்துல எப்படி இருக்கிறது, வெளியில எப்படி இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி உங்களால் இருக்குது? இந்த உயிர் சக்தின்னு சொல்றேனே உடலுக்குள்ளாக, இது 5வது பூதம். அதாவது பருப்பொருள் எல்லாம் கெட்டி பொருள் எல்லாம் பிருத்திவி, நீர் பொருள் எல்லாம் அப்பு தண்ணீர், அதுக்கு மேல வெப்பமாக இருக்கிறது என்றது கனல், அது மேல காற்று, அதற்கு நுண்ணியதாக இருக்கிறது தான் உயிர். உயிர் வந்து நுண்ணிய ஒரு துகள். இப்ப அது சுழண்டுகிட்டே இருக்குன்றனே, அந்த சுழண்டுகிட்டே இருக்கக்கூடியது எதுவாக இருந்தாலும்
அவனுடைய ஓரத்துல எவ்வளவு வேகம் இருக்குமோ மையத்துல அதே வேகம் இருக்குமா பாருங்க. ஒரு சக்கரத்தை கூட செலுத்தி பாருங்க. அப்போ மையம் வர வர குறைஞ்சிட்டே இருக்கும். There is the point in the center where there is no motion at all. இந்த சாமியத்துக்கு நீங்க வரணும். எந்த சக்கரம் சுழண்டுகிட்டே இருந்தாலும் வர 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 மையம் போக போக அந்த சுழற்சி வேகம் குறையும். ஆனா மையத்துல ஒரு இடம் இருக்குது, அது சுழலாத இடமாக இருக்குது. அந்த போது இந்த விண் என்பது எது? இறைநிலையே சுழந்து கொண்டிருக்கிற போது சக்தின்னு சொல்றோம், அதனுடைய பகுதி. அப்ப மையத்துல சுழலாத இருக்கிறது எது? இறைநிலை. இறைநிலையாகவே இருக்கு. மேல சுழந்துட்டு இருக்கிறது சக்தியாகவும் மையத்தில் இருக்கிறது சிவமாகும். சரி, இருப்பு நிலையில தான் இயக்க அலைகள் எல்லாம் வந்து மோதும். ஆகையினால எல்லாவற்றையும் உணரக்கூடிய ஆற்றல் இருப்பு நிலைக்கு தான் உண்டு. இருப்பு நிலை தான் அறிவு. ஆகவே நம்ம உயிருக்கு மையத்தில் இருக்கக்கூடியது இருப்பு சக்தி. அந்த மையத்துல அதுதான் இறைநிலை, அதுதான் அறிவாக இருந்து கொண்டு காந்த சக்தி, ஜீவகாந்த சக்தியின் மூலமாக உடல் முழுவதும் பரவி எங்கு என்ன நடந்தாலும் தெரிஞ்சுது. அதே போல கண்ணு மூக்கு முதலிய பொருட்கள் மூலமாக, ஐம்புலன்கள் மூலமாக பொருட்களை பார்க்கிற போது நம்முடைய ஜீவகாந்த சக்தி அதை தொடர்பு கொள்ற போது அந்த பொருளுக்கு நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு இயக்க வேகம், அலைமோதுதல் நமக்கு உணர்வாக, அந்த உணர்வுல இன்பமாக, துன்பமாக, அமைதியாக, பேரின்பமாக கிடைக்குது. அப்போ எல்லாமே காந்த ஆற்றலால் தான் என்றது. இறைநிலை ஒண்ணு, அதனுடைய இயக்க அலை ஒண்ணு, இது ரெண்டு தான். இத ஒரே காட்சியாக காணக்கூடிய ஒரு நிலையில இப்ப உங்களுக்கு தவம் கொடுக்குறேன்.